36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஐபிசி பக்தி சேனல் ஸ்ரீ கனிஃபாநாத் மகாராஜ் அவர்களுடைய கோவிலில் இருந்து பேசுகிறோம். இந்த சின்ன மந்திர் தான், ஆனா இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலேயே இங்க இருக்கு. இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 6 குழந்தைகள் பிறந்து 4-5 நாள்லயே இறந்து போச்சு. இது 7வது குழந்தை 12 நாள் வரைக்கும் உயிரோடு இருந்தது. இது உயிரோடு இருக்குன்னு பார்த்தோம், ஆனா இந்த குழந்தைய வந்து செத்து போச்சு, இது நம்மளுடைய தளபதி தான் இது அப்படின்னு சொல்லி புலம்பும் போது இவருக்கு பயங்கர கோபம் வந்துருமா. நான் இருக்கக்கூடிய இடத்துல யம தர்மராஜா வந்து இந்த குழந்தையோட உயிரை எடுத்துன்னு போயிருக்காருன்னா எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கிட்ட என்ன பண்ணுவாரு, என்னுடைய உடலை நான் இங்க விட்டுட்டு போறேன், பத்திரமா பாத்துக்கோங்க. ஈஸ்வரனே வந்து இவருக்கு யார் இவர்னு சொல்லிட்டு இவரை பார்க்கறதுக்காக வந்து நந்தீஸ்வரர் அந்த காளையனுடைய மேல உட்கார்ந்து ஈஸ்வரன் வந்து இவரோட யுத்தம் பண்ணுவாராம். இந்நேரத்தில் ஈசனுக்கு வந்து மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா வீரபத்ர சுவாமி வந்து அவருடைய புத்திரர், அதனால என்னுடைய புத்திரனுக்கு சமமான வீரபத்ர சுவாமியை நான் இழந்து விட்டேனேன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் சஞ்சீவனி மந்திரத்தை உபயோகப்படுத்தி இறந்த வீரபத்ர சுவாமியை மீண்டும் பிழைக்க செய்து ஈஸ்வரன் இடத்தில் அருளுகிறார். ஸ்ரீ கனிஃபாநாத் மகாராஜ் அவர்களுடைய ஆலயம் அங்கே இங்க இருக்கு ஷிரடியில. இந்த கோவில் மட்டும் கிட்டத்தட்ட 100 வருஷமா இங்க இருக்கு. அப்ப பாபா நிறைய வாட்டி இங்க வந்துட்டு போயிருக்காரு. எந்த விதமான ஒரு கிரக கோளாறுகள் இருந்தாலும் நவநாத நாராயணனுடைய சரித்திரத்தை படித்தால் கிரகங்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் நீங்கிவிடும். ஓம் சாய்ராம். ஐபிசி பக்தி சேனல், துவாரகமாயி ஆத்ம ஞானியர் மையம் மற்றும் முருகன் டிராவல்ஸ் இணைந்து நடத்தும் ஷிரடி யாத்ரா என்ற இந்த புனிதமான ஒரு நிகழ்வில் நாம் இன்று தரிசிக்கவிருக்கும் மிக ஆற்றல் வாய்ந்த மகா யோகீஸ்வரர்கள், தவசீலர்கள் என்று போற்றப்படும், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் போற்றப்படும் நவநாத நாராயணர்கள் என்று சொல்லக்கூடிய, நவநாத் என்று வட இந்தியாவில் போற்றக்கூடிய அவர்களில் ஒருவரான நம்முடைய கனிஃபாநாத் ஸ்ரீ கனிஃபாநாத் மகாராஜ் அவர்களுடைய கோவிலில் இருந்து பேசுகிறோம். இந்த சின்ன மந்திர் தான், ஆனால் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலேயே இங்கே இருக்கு. பாபா இங்கே அடிக்கடி வந்துட்டு போயிருக்கார். இது ஷிரடியில் இருக்கு இந்த கோவில். ஷிரடிக்கு வருகை தருபவர்கள் இந்த ஆலயத்தையும் தரிசித்து ஸ்ரீ கனிஃபாநாத் மகாராஜ் அவர்களுடைய அருளாசியும் பெற்று செல்ல வேண்டும். கனிஃபாநாத் மகாராஜ் இந்த ஆலயத்தில் அவருடைய அந்த ஆலயத்தினுடைய பூஜாரி நம்மோடு இங்கே இருக்கிறார். அவர் இந்த கனிஃபாநாத் அவர்களுடைய மற்றும் இந்த 9 நவநாத நாராயணர்களுடைய ஒரு கதை சித்திரமாக இங்கே வரையப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து அவர் வந்து நமக்கு என்னங்கிறது சொல்லுவார். அதை நான் தமிழில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதனுடைய ஆற்றல் வாய்ந்த, ஏன்னா இவர்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. பஞ்சபூதங்களின் மேல் ஆளுமை கொண்டவர்கள், இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதையும் தன்னகத்தை பெற்றவர்கள் இந்த நவநாத நாராயணர்கள். அவர்களுடைய ஒரு சரித்திரத்தை பற்றி நாம் சிறிதளவு இன்று அறிந்து கொள்வோம். ஷிரடியில் இந்த ஆலயம் கனிஃபாநாத் மந்திர் என்ற பெயரில் இருக்கிறது. அனைவரும் வருகை தர வேண்டும். இப்பொழுது நாம் இந்த நவநாத நாராயணர்கள் அவர்களுடைய அந்த கதைக்கு நாம் செல்வோம். उसके बाद में गोरखनाथ जी वापस वो रानी की नगरी में आ गए उनके गुरु को लेने के लिए। जब उनको पता चला कि वो रानी ने शरीर के टुकड़े टुकड़े करके फेंक दिए, तो उनके गुरु के शरीर के टुकड़े ढूंढने के लिए वो त्रिभुवन में गए, पाताल लोक, सप्तलोक में। एक और बार प्लीज, ये ध्यान नहीं मुझे, एक और बार बता दीजिए। जब गोरखनाथ जी उनके गुरु को मिलने के लिए गए, तो ये रानी के नगरी में वो आ गए, क्योंकि उनके शरीर उधर रखा था मच्छरनाथ। तो जब वो उधर आने के बाद उनको पता चला कि ये रानी ने शरीर के टुकड़े करके फेंक दिए, तो वो गोरखनाथ जी बहुत शौक में हो गए। वो रोने लगे, मेरा जो गुरु है वो चिरंजीवी है, वो कभी मर नहीं सकता, वो शरीर कभी उसका घट नहीं सकता, तो ये पृथ्वी में इस ब्रह्मांड में किधर तो मेरे गुरु के शरीर के टुकड़े होंगे। तो जब ढूंढने के लिए सप्तलोक में गए, नागलोक, गोरलोक, तपोलोक, स्वर्गलोक, मृत्युलोक, सब लोक में उन्होंने ढूंढा। जब वो कैलाश में गए तो उनको पता चला कि मेरे शरीर वीरभद्र जो उधर द्वार जो रक्षक थे, वीरभद्र जी के पास वो
शरीर के टुकड़े थे। तो वीरभद्र जी ऐसे बोल रहे थे कि अभी 12 साल पूरे हो गए, गोरखनाथ जी आएंगे और कभी भी ये लेके जाएंगे, तो हमें ये देना नहीं है, अगर देंगे तो ये हमारा दुश्मन है। तो ये बात गोरखनाथ जी ने सुन ली, उनको पता चला कि अभी ये देने नहीं वाला है, तो वो युद्ध के लिए तैयार हो गए। तो बड़ा युद्ध हो गया। उस युद्ध में गोरखनाथ जी ने संजीवनी से पूरे दैत्यों को जगा दिया, सभी असुरों को जगा दिया, और वो भी ऐसे मायावी नहीं, शरीर के साथ जगा दिया गुस्से में। तो जैसे भी सब दैत्य जैसे महिषासुर हो गया, रावण हो गया, कुंभकर्ण हो गया, ऐसे बड़े बड़े राक्षस हो जग गए, और सब भगवान की तरफ एक दुष्ट भावना से देखने लगे, क्योंकि राम जी ने रावण को मारा है, जैसे अम्मा ने महिषासुर को मारा है, वो सब उनको मारने के लिए ये हो गए। तो ये जो तीन लोग है, तीन देव है, ब्रह्मा विष्णु महेश, वो सब गोरखनाथ जी के शरण में गए, तुम ये सब रोक दो, अगर ये नहीं रोकेंगे तो ये सब पूरी पृथ्वी नष्ट कर देंगे। एक एक दैत्य को मारने के लिए हमने एक एक अवतार लेके उनको मारा है, तुमने एक ही बार उसको जगा दिया। तो फिर वीरभद्र जी को भी उनके दैत्यों के साथ लड़ाई कर रहे थे, तो गोरखनाथ जी ने क्या किया, वो एग्री हो गए, वो बोले कि मैं सब राक्षसों को जला दूंगा, लेकिन उस युद्ध में ये भी मर जाएगा वीरभद्र। तो शिव जी बोले चलो ठीक है, मैं इस सृष्टि के लिए मैं सरेंडर देने के लिए तैयार है, ये मैं सैक्रिफाइस करने के लिए तैयार है। तो गोरखनाथ जी ने सभी दैत्यों को जला दिया, उसमें ये वीरभद्र भी मर गया। और मरने के बाद शिव जी रोने लगे, क्योंकि ये उनका बच्चा था। शिव जी बोले कि मेरा बच्चा भी मर गया है, तो वो शोक में थे। तो गोरखनाथ जी ने जब तपस्या कर रहे थे, 12 जो बचपन में जब तपस्या कर रहे थे, तो शिव जी ने उनका बहुत ख्याल रखा था, उसका बहुत बच्चे के जैसा ख्याल रखा था। तो ये देख नहीं पाया कि ये मेरे स्वामी ने मुझे सहारा दिया था बचपन में, तो वो बोले कि तुमको क्या चाहिए, वो मुझे बच्चा चाहिए। तो वापस गोरखनाथ जी ने संजीवनी मंत्र से वीरभद्र जी को जगा दिया। இப்போ இந்த கோரக்நாதர் தன்னுடைய குருவை தேடி வருகிறார். குருவை தேடி வரும்பொழுது அந்த ராணி இந்த மச்சேந்திரநாதனுடைய பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி எறிந்தது. சிவன் அதை எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து இருக்கிறார். இதெல்லாம் தெரியாதவர் தேடி வரும்பொழுது திடீர்னு என்னாச்சு, இந்த மாதிரியான தன்னுடைய குருவை காணமே, யாரோ தன்னுடைய குருவை கொன்று விட்டார்கள்னு அழறார். எல்லா இடத்துக்கும் நாகலோகம், பூலோகம், எல்லா லோகத்திலையும் போய் தேடுறார், குருவுடைய உடல் பாகங்கள் கிடைக்கவில்லை. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறார், சரின்னு கைலாசத்துக்கு வரார். கைலாசத்துக்கு வரும்பொழுது அப்போ தான் வீரபத்ரன் சுவாமி கிட்ட அவருடைய அந்த உடலுடைய தன்னுடைய குருவின் உடலின் பாகங்கள்லாம் இருப்பதை உணர்ந்து கொள்கிறார். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் வீரபத்ர சுவாமி தரமாட்டார், ஏன்னா வீரபத்ர சுவாமி இவரை எதிரியாக பார்க்கிறார், தரமாட்டார்னு தெரியும். அதனால வீரபத்ர சுவாமியோடு யுத்தம் பண்ணி வீரபத்ர சுவாமியை கொன்று விடுகிறார். இந்நேரத்தில் ஈசனுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது, ஏன்னா வீரபத்ர சுவாமி அவருடைய புத்திரர், அதனால என்னுடைய புத்திரனுக்கு சமமான வீரபத்ர சுவாமியை நான் இழந்து விட்டேனேன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் சஞ்சீவனி மந்திரத்தை உபயோகப்படுத்தி இறந்த வீரபத்ர சுவாமியை மீண்டும் பிழைக்க செய்து ஈஸ்வரனிடத்தில் அருளுகிறார். இவருடைய அந்த குருவினுடைய எல்லா உடலினுடைய பாகங்களும் இவருக்கு கிடைக்கிறது. मच्छीनाथ जी को, गोरखनाथ जी को उनके गुरु के शरीर के टुकड़े मिल गए, वापस वो संजीवनी से उनको जगा दिया। ये दोनों गुरु शिष्य आगे यात्रा के लिए निकल गए। उसके बाद में दूसरी स्टोरी चालू गई। ये बच्चा जो सर्प के पेट में से उनका जन्म हो गया था, सर्पिनी के जो नागिन है, फीमेल से स्नेक, उसके पेट में से उनका जन्म हो गया। इनका नाम था नागनाथ जी। तो इनका जन्म इस अध्याय சஞ்சீவனி மந்திரத்தை கூறி தன்னுடைய குருவை மீண்டும் உயிர்ப்பித்து தன்னுடன் அழைத்து செல்கிறார். இப்போ அடுத்தது நவநாத நாராயணர்களில் நாகநாத் என்பவர் வருகிறார். அவர் எப்படி, அவருடைய பிறப்பு எப்படி இருந்ததுங்கிறத பார்ப்போம். ஒரு சர்ப்பத்தினுடைய நாகத்தினுடைய வயிற்றிலிருந்து அவருடைய பிறப்பு உருவாகிறது. ஒரு சர்ப்பத்தினுடைய வயிற்றில் அவர் பிறக்கிறார், அதனால நாகநாத் என்று அவர் போற்றப்படுகிறார். अभी एक्चुअली ये फोटो थोड़ा उल्टा हो गया है, मैं आपको स्टोरी में बता देता हूँ। ओके, नागनाथ जी का जन्म होने के बाद ये जो फोटो है ये 36 नंबर चैप्टर का इधर का है, और ये फोटो इधर का है। ओके, तो नागनाथ जी का जन्म, नागनाथ जी का अवतार होने के बाद एक दिन मच्छिंद्रनाथ जी का और नागनाथ जी का युद्ध हो गया। युद्ध ऐसा हो गया था कि नागनाथ जी एक जगह पे ठहरे थे और वो सदैव ध्यान में रहते थे। तो उन्होंने उनके कुछ शिष्य द्वार में रखे थे कि कोई अंदर ना आ सके, मेरे ध्यान को डिस्टर्ब न हो। नागनाथ जी ने, तो मच्छिंद्रनाथ जी जगह पे आए, तो उनको लगा कि इधर कोई बड़ा साधु सन्यासी कोई है, तो उनके दर्शन के लिए जा सको। तो जब वो जाने लगे तो जो नागनाथ जी के जो सेवक थे उन्होंने मच्छिंद्रनाथ जी को रोक दिया उस जगह पे। तो मच्छिंद्रनाथ जी को इस बात का गुस्सा आ गया, क्योंकि भगवान का द्वार हमेशा खुला रहना चाहिए, सभी लोगों को आना चाहिए उधर दर्शन करके उनको। कौन सा भगवान है? ये मच्छिंद्रनाथ जी। तो नागनाथ जी उधर ऑलरेडी बैठे थे, मच्छिंद्रनाथ जी उस जगह पे आए थे। तो मच्छिंद्रनाथ जी को रोकने के बाद मच्छिंद्रनाथ जी को ऐसा लगे कि भगवान का द्वार हमेशा खुला रहना चाहिए,
सभी पीड़ित लोगों को, गौर गरीबों को भगवान का दर्शन मिलना चाहिए। अगर ऐसा बंद रहेगा तो फिर हमारा भगवान होने का क्या मतलब। तो फिर उन्होंने उनको, उनके जो सेवक थे उनको दंड दिया मच्छिंद्रनाथ जी ने। तो वो जब चिल्लाने लगे, सब शोर करने लगे, तो नागनाथ जी को पता चला। तो नागनाथ जी का और मच्छिंद्रनाथ जी का बड़ा युद्ध हो गया। उसमें नागनाथ जी विन हो गए। नागनाथ जी ने सर्पों के असरों से मच्छिंद्रनाथ जी को बांध दिया। और लास्ट मोमेंट में जब वो उनके गुरु जो दत्तात्रेय, उन दत्तात्रेय का वो पुकार करने लगे, दत्त जी का, दत्त 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 दत्त। तो नागनाथ जी की जो गुरु है वो भी दत्तात्रेय थे। तो उनको ऐसा लगा कि ये मेरे गुरु का नाम क्यों गा रहा है, ये एक्चुअली है कौन। तो जब उनके पास में आके उन्होंने उनके गुरु का नाम पूछा, उनका नाम पूछा, तो उन्होंने बताया कि दत्त परंपरा में से मैं पहला नाथ हूँ, दत्त का पहला मैं शिष्य हूँ मच्छिंद्रनाथ जी। उसके बाद में मेरे पीछे जालिंदरनाथ जी जो दूसरे शिष्य थे गुरु दत्तात्रेय के। उसके बाद में तीसरे शिष्य भर्तृनाथ थे। उसके बाद में चौथे शिष्य जो है वो चौथे शिष्य में ये नागनाथ जी थे। उन्होंने 3 का बता दिया। तो उन्होंने बोला कि चौथा शिष्य मैं हूँ और ये तुम मेरे गुरु बंधु है, तो मेरी गलती को क्षमा कर दो, हमारा युद्ध हो गया। तो उन्होंने उनको मुक्त किया। उस युद्ध में उन्होंने, नागनाथ जी ने मच्छिंद्रनाथ जी को मुक्त किया। तो उन्होंने बोला कि तुम युद्ध क्यों किया। तो उन्होंने बताया कि भगवान का द्वार हमेशा खुला रहना चाहिए, इसलिए मैंने युद्ध किया। तो तब से नागनाथ जी ने उनके द्वार खुले कर दिए, सबको आने के लिए पूरा ओपन कर दिया। ஒரு முறை என்ன ஆயிடுது, நாகநாத் மச்சேந்திரநாத் இவர்கள் இருவருக்கும் இடையிலேயே வந்து சண்டை வந்துடும். ஏன்னா வந்து அவர் நாகநாத்ஜி வந்து மச்சேந்திரநாத்தை யாருன்னு ஒரு அறிந்து கொள்ள முடியல. இந்த தெய்வங்களுடைய ஒரு பெரிய பேராற்றல் இருக்கும் பொழுதே வந்து சில நேரங்கள்ல இந்த மாதிரி மாயா கண்ணை மறைக்குது. அப்ப அறிந்து கொள்ள முடியாத காரணத்தால் இப்ப இருந்து அவர் என்ன பண்ணுவார், 2 பேருக்கும் யுத்தம் வந்துடும், சண்டை வந்துடும். யுத்தம் வரும்பொழுது நாகநாத்ஜி வந்து ஜெயிச்சிருவார். அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வரும். அப்புறம் என்ன பண்ணுவார், இவர் என்ன பண்ணுவார், தத்தருடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லுவார். இப்போ இவரையே தத்தருடைய நாமத்தை சொல்றாரு, என்னுடைய குரு தத்தாத்திரேயர் இல்லையான்னு பார்க்கும்பொழுது அப்பதான் தெரியும், இல்லை இவர் என்னுடைய குருவுக்கு சமமானவர், இவர் நவநாத் பரம்பரையில் வந்தவர், அதனால இவரோடு வந்து நான் சண்டை போட்டு தவறுன்னு சொல்லி இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாராம். उसके बाद में रेवन्नाथ जी का जन्म इस अध्याय में हो गया था। रेवन्नाथ जी, ये रेवा नदी के किनारे रेवन्नाथ जी का जन्म हो गया था। और ये जो ब्राह्मण है, ये ब्राह्मण को ये बच्चा मिल गया था। तो इस ब्राह्मण ने इस बच्चे को संगोपन किया था। ये इधर का चैप्टर है, ये इधर है, मैं बताता हूँ। ये स्टोरी इसके बाद का है। रेवन्नाथ, हाँ, रेवन्नाथ जी का। அடுத்த நவநாத நாராயணர்களில் கடைசியாக வருவது ரேவந்நாத். அந்த ரேவந்நாத்துங்கிறது ரேவா நதி, நர்மதா நதிக்கு ரேவா நதினு ஒரு பேர் உண்டு. அது ரேவா நதியில கிடைச்ச குழந்தை. அந்த குழந்தை வந்து ரேவந்நாத்னு பேரு. அந்த இடத்துல ஒரு அந்தனர் வருவார், இந்த குழந்தையை நான் வளர்க்குறேன்னு ஆசைப்பட்டு அவர் எடுத்துன்னு போவார். तो दत्त जी ने इनको भी अनुग्रह दिया, ये भी दत्त के शिष्य है। जैसे अभी हमने देखा कि 4th नंबर नागनाथ जी है, उसके बाद में 5th नंबर ये रेवन्नाथ जी है, 5th नंबर के शिष्य। ओके, जब एक दिन क्या हो गया, रेवन्नाथ जी एक ब्राह्मण के घर में ठहरे थे। एक होल्ड लिया था उन्होंने, उनके घर में कुछ पूजा पाठ था, तो उन्होंने एक दिन उधर होल्ड किया था। उस नाइट में क्या हो गया, उनका जो एक बच्चा था उस नाइट में वो मर गए। जब रेवन्नाथ जी उस घर में सो रहे थे, हाँ, वो उधर सो रहे थे नाइट में, उन्होंने आश्रय के लिए रुके थे। तो जब बच्चा मरने के बाद वो माँ रोने लगी। तो जो ब्राह्मण था वो बोला कि हमारे नसीब में ऐसा ही है, पहले 6 बच्चे ऑलरेडी मर गए, ये 7th नंबर का बच्चा था। और जो पहले जो 6 बच्चे थे वो सब 5 दिन में 6 दिन में मर जाते थे। जब बच्चा 5-6 दिन का हो जाता था वो मर जाता था। जो लेकिन 7th नंबर का जो बच्चा था वो 12 दिन तक जिंदा था। तो उनको लगा कि इसका टाइम पीरियड निकल चुका है, अभी ये मरेगा नहीं, लेकिन वो भी उस दिन में मर गया। तो जब माँ रोने लगी कि तो रेवन्नाथ जी को पता चला कि ये कोई तो रो रहा है। तो जब उन्होंने पूछा कि इधर रो कौन रहा है, நம்ம வந்து நவநாத நாராயணர்களில் வந்து கடைசியா உள்ளவர்னு பார்த்தோம். ஆனா அசாத்திய ஆற்றல் உடையவர், யோகா ஆற்றல் உடையவர் அந்த ரேவந்நாத். அவர் என்ன பண்ணுவாரா, ஒரு வீட்டில் போயிட்டு பிச்சை எடுத்து சாப்பிடும் பொழுது அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டில் படுத்து தூங்குவாராம். தூங்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள அந்த தாயோடைய அழுகுரல் கேட்குமா. ஏன் இந்த ராத்திரி அழுகணும் நடுராத்திரி அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த தாயும் தந்தையும் 2 பேரும் பேசிட்டு இருக்கிற குரல் கேட்குமா. அப்போ வந்து அவர் அந்த கணவர் சொல்லுவாராம் அந்த மனைவி கிட்ட, இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 6 குழந்தைகள் பிறந்து 4-5 நாள்லயே இறந்து போச்சு, இது 7வது குழந்தை 12 நாள் வரைக்கும் உயிரோடு இருந்தது, இது உயிரோடு இருக்குன்னு பார்த்தோம், ஆனால் இந்த குழந்தைய வந்து செத்து போச்சு, இது நம்மளுடைய தலைவிதி தான் இது அப்படின்னு சொல்லி
புலம்பும்போது இவருக்கு பயங்கர கோபம் வந்துருமா. நான் இருக்கக்கூடிய இடத்துல யம தர்மராஜா வந்து இந்த குழந்தையோட உயிரை எடுத்துன்னு போயிருக்காருன்னா எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கிட்ட என்ன பண்ணுவாரு, என்னுடைய உடலை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன், பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் எப்படியாவது உங்கள் குழந்தைய கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, உடலை அங்கே விட்டுட்டு ஆத்மாவில் சூக்ஷ்ம சரீரத்தில் யம தர்மன் கிட்ட போய் என்னோட அந்த குழந்தையை திருப்பி கொடுக்க போறியா இல்லையானோன்னு, என் கையில் எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு ஈஸ்வரன்கிட்ட கேளுங்கன்னு ஈஸ்வரன் கிட்ட கேட்கறதுக்காக போகும்போது ஈஸ்வரன் வாசல்ல அந்த பைரவர்கள்லாம் தடுத்து பைரவர்களை எல்லாத்தையும் சண்டை போட்டு எல்லா பைரவர்களையும் சண்டை போட்டு தோல்வி அடை செஞ்சோன்னே ஈஸ்வரனே வந்து இவருக்கு யார் இவர்னு சொல்லிட்டு இவரை பார்க்கறதுக்காக வந்து நந்தீஸ்வரர் அந்த காளையனுடைய மேலே உட்கார்ந்து ஈஸ்வரன் வந்து இவரோட யுத்தம் பண்ணுவாராம். அது என்ன தைரியம் இருந்தால் என்னுடைய யம தூதர்களை வந்து நீ வந்து இந்த மாதிரி வந்து கொல்லுவ அப்படின்னு. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார், இந்த சாபரி வித்யான்னு சொல்லிட்டு ஒரு வித்யா, அந்த பெரிய மந்திர தந்திர அந்த வித்யாவில் இருக்கிற ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த நந்தீஸ்வரருடைய காளையனுடைய அந்த மூச்சை வந்து அடக்கி விடுவாராம். அடக்கின உடனே மேலேருந்து கீழே நந்தீஸ்வரர் விழுந்தோடனே ஈஸ்வரனும் விழுந்து விடுவார். அப்படிப்பட்ட ஆற்றலை கொண்டவர் இந்த ரேவந்நாத். அப்புறம்தான் வந்து மகாவிஷ்ணு அங்கேருந்து வந்து ஏன் எதனால் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு குழந்தை நான் இருந்த இடத்துல ஒரு குழந்தையை வந்து இறக்கடிச்சு அந்த குழந்தையை எடுத்துன்னு போயிருக்கார் யம தர்மராஜா, அந்த குழந்தையை திருப்பி தரணும். அந்த குழந்தை மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி செத்து போன அந்த 6 குழந்தைகளுடைய அந்த ஆத்மாவையும் 7வது குழந்தையோட ஆத்மாவோட சேர்த்து 7 குழந்தைகளுடைய ஆத்மாவையும் திருப்பி தர வேண்டும் கேட்டப்ப அந்த 7 குழந்தைகளுடைய ஆத்மாவையும் திருப்பி தருவாராம். திருப்பி எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்ணுவாராம், ஆத்மா தான் இருக்கு, சரீரம் இல்லை, சரீரம் இருந்தால் தான் ஆத்மா ஒர்க் ஆகும். அதனால 7 ஆத்மாவையும் வச்சுட்டு என்ன பண்ணுவாராம், இறந்த அந்த குழந்தை 7வது குழந்தை இறந்திருக்கு இல்லையா, அந்த குழந்தையுடைய சரீரத்தை எடுத்து 7 பாகங்களாக பிரித்து அந்த 7 பாகங்களையும் 7 ஆத்மாவை செலுத்தி 7 குழந்தைகளாக ஆக்கி 7 குழந்தைகளையும் அந்த பெற்றோரிடம் ஒப்படைத்து உங்களுக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை, 7 குழந்தைகளும் உங்களுக்கு வந்தாச்சுன்னு சொல்லுவாராம். இதுதான் ரேவந்நாத் மகாராஜ் அவர்களுடைய கதை. ये चरपटेनाथ जी जैसे उनका जन्म चरणों से हो गया था, ये चरपटेनाथ जी का जन्म, चरपटेनाथ जी का जन्म, चरपटेनाथ के जन्म कैसे हुआ, चरणों से हो गया था, चरणों से और चरणों से उनका जन्म हो गया। फिर ये एक बार स्वर्गलोक में गए थे, स्वर्गलोक की भ्रमंती करने के लिए, तो उनका युद्ध हो गया था इंद्रदेव से। तो इंद्रदेव से युद्ध होने के बाद इंद्रदेव सब भी भगवान के पास रक्षा के लिए गए, शिव जी के पास गए, विष्णु भगवान के पास गए। तो चरपटेनाथ जी ने विष्णु भगवान को भी मार दिया, उनको भी युद्ध में हरा दिया, शिव जी को भी हरा दिया। और उनके जो भी कुछ आभूषण है, जैसे अभी शिव जी के गले में मुंडमाला है, विष्णु के हाथ में शंख चक्र गदा, ये पूरे उनके पास ले लिया और ये पकड़ के ब्रह्मदेव के पास चले गए। ब्रह्मदेव के पास जाने के बाद ये ब्रह्मपुत्र थे, तो ब्रह्मदेव के पास जाने के बाद उन्होंने बोला कि ब्रह्मदेव ने बोला कि तू ये चीज़ें कहाँ से लेके आए, ये तो शिव जी की दिख रही माला, ये विष्णु की दिख रही गदा, ये चक्र तो विष्णु भगवान के, तू कहाँ से लेके आए। तो वो उन्होंने पूरा स्टोरी बताया, मेरा युद्ध हो गया, युद्ध में ये सामने से मुझे मारने के लिए आ गए, तो मैंने उनको भी मार दिया। तो ये बोले कि तुम ऐसा मत करो, अगर तुमको उनको ही मारना है तो मुझे भी मार दो, तो उनको बचाओ। तो फिर चरपटेनाथ जी ने उनको संजीवनी से वापस जिंदा किया, वापस उनको जगाया, शिव जी को, विष्णु भगवान को। और ये 39 நம்பர் का சாப்டர். வியாக்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த புலியினுடைய அந்த பாதத்திலிருந்து பிறந்தவர் தான் இந்த சர்பட்டை நாத்து சொல்லிட்டு. இந்த சர்பட்டை நாத்து அவரும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலுடையவர், அவரும் இந்த நவநாத நாதர்களில் முக்கியமானவர். அவர் வந்து ஒரு முறை வந்து விஷ்ணு பகவானோடையும் அவரும் ஈஸ்வர பகவானோடையும் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு அவர்களுடைய அந்த மண்டை ஓட்டு மாலை, அவர் கையில் இருந்த கதாயுதம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார். அப்புறம் தான் பிரம்மதேவன் பார்த்து இல்லை அவரை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே காக்கும் கடவுள்கள் அந்த மும்மூர்த்திகளுடைய இந்த இதை வந்து இவர் வந்து அழிக்கிறார் அப்படின்னு சொல்லி சர்பட்டை நாத்தை வந்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வைக்கிறார். இப்படியாக நவநாத நாராயணர்கள் முழுவதுமாக தங்களுடைய பிரபஞ்ச சக்தியில் தங்களுடைய ஆற்றலை எல்லாம் காண்பித்த பிறகு எல்லோருமாக சேர்ந்து இந்த சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். செல்லும் பொழுது அந்த 3 பேர் மட்டும் அதில் அந்த 9 பேர்ல 3 பேர் மட்டும் போகல, பர்த்ருநாத்ஜி, சௌரங்கிநாத்ஜி, சர்பட்டேநாத்ஜி, இந்த 3 பேர் மட்டும் வந்து சொர்க்கத்துக்கு போகல. இந்த 3 பேர் வந்து இன்னமும் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த நவநாத நாராயணர்களுடைய கதை இவ்வளவு ஆற்றலுடைய, இவ்வளவு வந்து சுவாரஸ்யமாக ஆச்சரியமும் அதிர்ச்சியும் படுத்த வகையில் ஒவ்வொருவருடைய சாதனைகளும் ஒவ்வொருவருடைய அந்த செயல்பாடுகளும் அமைந்துள்ளதை நம்ம இப்போ பார்த்தோம். இவர்கள் வந்து இந்த ஆலயம், இந்த நவநாத நாராயணர்களில் ஒருவருடைய இந்த ஸ்ரீ கணிபாநாத் மகாராஜ் அவர்களுடைய ஆலயம் இங்கே இருக்குது ஷிரடியில். இந்த கோவில் மட்டும் கிட்டத்தட்ட 100 வருஷமாக இங்கே இருக்குது. அப்போ பாபா நிறைய வாட்டி இங்கே வந்துட்டு போயிருக்கார். இந்த கோவிலில் நவநாத நாராயணனுடைய புராணத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால் ஷிரடிக்கு வருகை தருப்பவர்கள் நம்ம ஐபிசி பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்ரீ கணிபாநாத் மகாராஜ் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த நவநாத நாராயணனுடைய சரித்திரத்தை யாராவது காதில் கேட்டாலே வந்து
அத்தனை ஜென்மத்திற்கும் ஒரு புண்ணியம் தரக்கூடிய ஒரு சரித்திரம் இது. அப்படிப்பட்ட எந்த வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த செய்வினை கோளாறுகள், எந்த பில்லி சூனியங்கள், என்ன விதமான கோளாறுகள், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனையிலிருந்தும் விடுவித்து விடுவார்கள் இந்த நவநாத நாராயணர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை உடையவர்கள். எந்த விதமான ஒரு கிரக கோளாறுகள் இருந்தாலும் நவநாத நாராயணர்களுடைய சரித்திரத்தை படித்தால் கிரகங்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் நீங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு இந்த சரித்திரத்தை நமக்கு இங்கு வழங்கியவர் இந்த கனிஃபாநாத் மகாராஜ் அந்த ஆலயத்தினுடைய இந்த பண்டிட் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரத்தை தெரிவிப்போம். நமஸ்தே ஜி, தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஐபிசி பக்தி சேனல் நேயர்கள், முருகன் டிராவல்ஸ் மற்றும் நம்முடைய துவாரகமாய ஆத்ம ஞானியர் மையம் அடியனுடன் இணைந்து நடத்தும் இந்த ஷிரடி யாத்திரையில் அடுத்தடுத்த பதிவிலும் தொடர்ந்து நாம் கேட்கலாம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shrimurugantravel.com. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.